ஆமா, என்ன விதமான மீன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வகையான சிங்கிள் பர்பஸ் மட்டும் தான் நம்ம பண்றதா இருந்துச்சுன்னா, அது வந்து இந்த வவ்வான்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரூப் சந்து. பிரதர், இப்ப இந்த குட்டையில பாத்தீங்கன்னா ரூப் சந்து விட்டுருக்கீங்க, எதுக்காக அந்த மீனை சூஸ் பண்ணி? ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. இப்ப இது என்னன்னா புதுசா பாத்தீங்கன்னா அந்த ரூப் சந்து எவ்வளவு ரேட்ல வாங்கிட்டு வந்தீங்க, என்ன சைஸ்ல வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம சைஸ்ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையில பிடிக்கிற சைஸ் நான் 8 இன்ச் சைஸ் பிடிச்சிட்டு வந்தேன். அதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா 12 ரூபாய். இந்த தீவனம் வந்து நீங்க என்ன இது பண்றீங்க? ஆனா இது வந்து அதான் அந்த ட்ரைனிங் தான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அதனால நான் பண்ணைய பண்றவங்க கிட்ட இருந்து கேட்டேன், ஒரு 10 பேர்கிட்ட நான் வந்து கேட்டேன். அவங்க கேட்டது என்னன்னா, புடிச்சிட்டு வந்து கொஞ்சம் சைஸ் வர வரைக்கும் நான் தவிடும் புண்ணாங்க மட்டும் தான் வைக்கணுமா. ஆனா வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து சரி, இப்ப இந்த குட்டையோட ஆழம் என்ன பிரதர்? குட்டையோட ஆழம் பாத்தீங்கன்னா வந்து அதான் தண்ணி மட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 4 அடி இருக்கணும். அதே நாங்க என்னன்னா அந்த கரைக்கு மேல தண்ணி ஏத்த மாட்டோம். ஓகேங்களா, அதுக்கு தேவைன்னு பார்த்தோன்னா என்னென்ன டிசீஸ் வரும், அதுக்கு வந்து நீங்க எப்படி இது பண்றீங்க? ஆனா இப்ப இது காமனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசீஸே இதுக்கெல்லாம் அவ்வளவா எதுவும் கிடையாதுண்ணா. ஓகேவா, மத்த கால்நடையை கம்பேர் பண்றப்ப ஓகே, அதான் மத்த ஃபார்மிங் பிசினஸ் கம்பேர் பண்ற பிரதர், இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு நிறைய வேலைக்கு போயிருக்காங்க. ஆனா நீங்க வந்து கல்லூரி தான் படிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க என்ன விதமான கோர்ஸ் படிக்கிறீங்க, எதுக்காக இந்த ஃபீல்டுல வந்தீங்க, அதை சொல்லுங்க. ஆனா நம்ம இந்த ஃபீல்டு உள்ள அதான் நம்ம படிக்கிறதுக்கும் இந்த ஃபீல்டுக்கு வந்து சுத்தமா சம்மந்தம் கிடையாது. நான் படிக்கிறது அதான் நான் காலேஜ் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு உள்ள இருந்தேன். ஏன்னா நான் வந்து 12th அதான் கொரோனா. பிரதர், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து உங்க ஃபார்ம்ல இருக்கோம். ஆமா, ஆல்ரெடி இப்ப நீங்க வந்து இந்த மீன் குட்டையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, என்ன விதமான மீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 வகையான அது வந்து இந்த வவ்வான்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரூப் சந்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வவ்வான்றது வந்து பழைய பேரு. ஆனா வந்து என்னன்னா ரூப் சந்துன்னு சொல்லுவாங்கண்ணா. அதுதான் என்னன்னா அதுக்கு நம்ம தீவனமே வந்து நம்ம அதிகமா செலவு பண்ண தேவையில்ல. அதுக்கு நம்ம வந்து இந்த மாட்டு சாணம், ஓகேங்களா, ஆட்டு சாணம், அப்புறம் வந்து கோழி சாணம், அப்புறம் இந்த தவிடு, நம்ம இந்த மாரி நம்மளுக்கு காசு கம்மியா கிடைக்கிற அந்த இதுவோ போட்டாலே அது வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் இதுதான் இருக்குண்ணா. நம்மளுக்கு ஒரு 3 மந்த்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 1 kg இருந்து என்னன்னா 1.5 kg வரைக்கும் சீக்கிரமா வளர்ந்துருவான். அதனால நானும் சரி இப்பதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்பதான் போட்டிருக்கோம். இது நம்ம குட்டையெடுக்கு தான் நம்மளுக்கு பிளான் கிடையாதுண்ணா. நம்ம எப்படின்னா கோழி பண்ண போறதான்னு சொல்லிட்டு பிளான். ஓகேங்களா, அதுக்காக வந்து சரி அதான் இப்போ கண்டினியூஸா என்னன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குனால மண் எங்கேயும் எடுக்க முடியாது. இப்போ நம்ம 2 பர்பஸா பண்ணிடலாம் சொல்லிட்டு குட்டையும் எடுத்தாச்சு, அதே மாதிரி எனக்கு கோழி பண்ணைக்கு என்னன்னா பொறும்பு அடிச்சாச்சுன்னா சரி நம்ம ஒரு 400 feetல வந்து என்னன்னா பிராயில் ஃபார்ம் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. சரி, பொறுமை எங்கடா அதுக்கு தேடுறதுன்னு பார்த்தா நம்மளுக்கு எல்லா இடத்துலயுமே தண்ணி தேங்கிருச்சு. சரி நம்ம கையிலேயே அவனு சும்மா இருக்கே, சரி இது குட்டை போட்டா நம்ம குட்டையாச்சு பொறும்பு ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா குட்டை போட்டு தானே இது. அதான் ஜஸ்ட் குட்டை போட்டு ஒரு 20 days இருக்கும்ண்ணா. சரி, தண்ணி விட்டு அதுக்கப்புறமா மீனும் விட்டோண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பில்லு கண்டை இருக்குண்ணா. கவுண்டும் பாத்தீங்கன்னா பில்லு கண்டை ஒரு 2000 மீன் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிலேபி ஒரு அதான் அந்த கையில மாட்டுற மீனை மட்டும் தானே ஜிலேபி போட்டோம். அது வந்து நமக்கு தேவையில்லாத மீன் தானே அந்த குட்டையில, அதனால நானா ஜிலேபி வந்து கணக்குல சேர்க்கலாம். பில்லு கண்டை பாத்தீங்கன்னா ஒரு 2000 மீன் இருக்குண்ணா. அப்புறம் பாத்தீங்கன்னா விரால் மீன் ஒரு 2000 மீன் இருக்கு. அப்புறம் ரூப்சந்த் மீன் ஒரு 2000 மீன் இருக்குண்ணா. இதுல எதுனா இதுல வந்து எப்படின்னா வந்து நம்ம ஒரு 1500 ஓகேங்களா, 1500 மீன் தான் இதோட கெப்பாசிட்டி. இதுல ஏன் நம்ம அவ்வளவு விட்டுருக்கோம்னா, அந்த ரூப்சந்த் சொல்ற மீன் என்னன்னா எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிட்றோம். ஓகேங்களா, அதுதான் என்னன்னா சீக்கிரமா வளர்ந்து வந்துடும். அது சின்ன சைஸ் மீன் எல்லாம் அதுக்கு அடிச்சு சாப்பிட்றோம். அதுக்கு நம்ம தனியா தீவனம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன சின்ன சைஸ்ல நாங்க அதை பிடிச்சி விட்டோம்னா. பில்லு கண்டை வந்து கீழே மட்டும் தான் மேயும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னன்னா ரூப்சந்த் எங்கன்னா கீழேயும் மேயும் மேலேயும் மேயும். ஓகேங்களா, அதுக்கு என்னன்னா எல்லா இடத்துலயும் அது சூட்டபிள் ஆயிடும். ஆனா பில்லு கண்டது வந்து கீழே மட்டும் தான் மேயும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தா விரால் மீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 மாசம் ஆகும் அது growth. அதுவே என்னன்னா ஸ்லோவா தான் வளர்ந்துட்டு வரும். அதனால என்னாச்சுன்னா இந்த பில்லு காண்டியும் வந்து சரி இது உள்ள விட்டுலாம் சொல்லிட்டு இது உள்ள விட்டுருக்குண்ணா. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேண்ணா, பாக்கலாம்ண்ணா. பிரதர், இப்ப இந்த குட்டையில பாத்தீங்கன்னா ரூப்சந்த் விட்டுருக்கீங்க, எதுக்காக அந்த மீனை சூஸ் பண்ணி? ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட் growth இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது. இப்ப இது என்னன்னா புதுசா குட்டை எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து தண்ணி நிக்காது. அதே மாதிரி என்னன்னா இப்போ தண்ணி நிக்காம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்கு நான் எங்கேயும் போக முடியாது. அதனால நான் கிணறு தண்ணி நம்ம இதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்னால நம்மளுக்கு சீக்கிரமா growth ஆகுது எதுவும் பாத்தீங்கன்னா ரூப்சந்த் மட்டும் தான். அது வந்து நானும் சர்ச் பண்ணேன், அதே மாதிரி நான் ஃபார்முக்கும் போய் பார்த்தேன். பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 மந்த்லயே வந்து என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல growth கொடுத்துருது. ஓகேங்களா, அதனாலதான் வந்து நான் என்னன்னா மெயின் கான்செப்ட் என்னன்னா சீக்கிரமா வளர்ந்துறதுனால தான் நான் வந்து அதை சூஸ் பண்ணேன், ரூப்சந்த் சூஸ் பண்ணேன். ஓகே பிரதர்,
இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த ரூப் சந்த் எவ்வளவு ரேட்ல வாங்கிட்டு வந்தீங்க, என்ன சைஸ்ல வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம சைஸும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையில பிடிக்கிற சைஸ் நான் 8 இன்ச் சைஸ் பிடிச்சிட்டு வந்தேன். அதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா 12 ரூபாய். ஓகேங்களா, கர்நாடகால இருந்து என்னன்னா டேரக்டா அவங்க பாண்டுக்கு இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்துட்டு வந்தோம், தெரிஞ்சவங்க மூலியமா தான் எடுத்துட்டு வந்தோம். அதோட சைஸும் பாத்தீங்கன்னா ஒரு கையில பிடிக்கிற அளவு இருந்துச்சுன்னா 8 இன்ச் 9 இன்ச் சைஸ் இருக்கணும். அதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 12 ரூபா ஒரு பீஸ் ரேட் கொடுத்தாங்கண்ணா. அது நம்ம சரி இதுல நம்ம அது மட்டும் தான் வில்லான்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. ஓகேங்களா, ரூப் சந்துனா ஒரு 2000 மீன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2000 மீன் எடுத்துட்டு வந்தோம்ண்ணா. ஓகேங்களா, 2000 மீன் தான் எடுத்துட்டு வந்தோம். 12 ரூபா ஒரு பீஸ் சொல்லி 2000 மீன் எடுத்து வந்து விற்றோம். அதுக்கப்புறம் தான் சரி இங்க பக்கத்துல இன்னொரு ஃபார்ம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்ம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்ப அது பெருசா என்னன்னா அதுக்கு தேவை அந்த தீவனம் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம தேவையில்லாம காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னன்னா பில்லு கண்டையும் ஓகே பில்லு கண்டை வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த பைசா கணக்கு தானே வந்துச்சு. ஓகேங்களா, 0.5 பைசா அந்த கணக்கு தான் வந்துச்சு. அது ஒரு 2000 மீன் வாங்கிட்டு வந்து விட்டோம்னா அப்புறமா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பில்லு கண்டு ஒரு 2000 மீன் விடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது சொல்லுவோம் தெரியுமா, விரால்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அது ஒரு 2000 பீஸ் எடுத்துட்டு வந்துக்கலாம். அது வந்து 12 மாசம் ஆகணும் வளரத்துக்கு. ஆனா வந்து சுத்தி இருக்கலாம் என்னன்னா விரால்னுவாங்க. ஆனா 12 மாசம் வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. நம்ம இப்படி போட்டோம்னா அது நம்ம டக்குன்னு வந்தாதான் அது மேல ஒரு என்ன சொல்றது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஓகேங்களா, அதனாலதான் சரி தண்ணியை டெஸ்ட் பண்ணலாம், நம்மளுக்கு இது செட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக தான் அந்த 3 மந்த்லயே வளர மாதிரி நான் ரூப் சந்த் சூஸ் பண்ணணும். சரிங்க பிரதர், இப்ப பாத்தீங்கன்னா இந்த பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? இது வந்து எத்தனைக்கு எத்தனை அகலம்? ஆனா இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 200 அடி நீட்னா. ஓகேங்களா, இந்த அதான் அதோட லென்த் பாத்தீங்கன்னா 200 அடி. ஓகேங்களா, வெத்து பார்த்தீங்கன்னா 180 அடினா. இது வந்து அதான் டோட்டலா பாத்தீங்கன்னா 30 சென்ட்னா. இது நம்மளுக்கு இது போறதவே பிளான் இல்லை. ஓகேங்களா, நம்மளுக்கு பொறுப்பு பார்த்தனால இந்த குட்டை எடுத்தது. அதனால இது 2 in 1 பர்பஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பொறும்பு அடிச்சதும் அப்புறம் இந்த குட்டை எடுத்ததும் கணக்கு எல்லாமே ஒரே கணக்கு தான் வந்துச்சு. நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 70,000 கணக்கு வந்துச்சுன்னா. அப்படியும் பாத்தீங்கன்னா பொறும்பு அடிக்கிறது ஒரு 40,000 போச்சுன்னா கூட நம்மளுக்கு குட்டை ஒரு 30,000 வந்திருக்கணும். ஆனா நம்ம தனித்தனியா பிரிக்கல. ஓகேங்களா, அது நான் தோராயமா தான் சொல்றேன், ஏன்னா அதுக்கு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எனக்கு ஒரே பில்லு தான் வந்துச்சு. ஓகேங்களா, அதனால என்னன்னா ஒரு 70,000 கணக்கு பக்கம் வந்துச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லா நிறவர வரைக்கும் 400 அடி நிறவர வரைக்கும். அப்புறம் இந்த குட்டை நல்லா நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்குறவரை நம்மளுக்கு 70K வந்துச்சுன்னா. அதனால இது பண்ணிருக்கோம். இப்போதைக்கு வந்து என்னன்னா ஒரு 35 சென்ட் பண்ணிருக்கோம். சரிங்க பிரதர், இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தீவனம் வந்து நீங்க என்ன இது பண்றீங்க? ஆனா இது வந்து அதான் அந்த ட்ரைனிங் தான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அதனால என்னன்னா பண்றவங்க கிட்ட இருந்து கேட்டேன், ஒரு 10 பேர்கிட்ட நான் வந்து கேட்டேன். அவங்க கேட்டது என்னன்னா புடிச்சிட்டு வந்து கொஞ்சம் சைஸ் வர வரைக்கும் நான் தவிடும் புண்ணாங்க மட்டும் தான் வைக்கணுமா. ஆனா வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து காய்கறி கொட்டுறது அப்புறம் இந்த தலை வெட்டி போடுறது அதெல்லாம் நிறையவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுதான் அது சாப்பிடுமா. அதனால வந்து என்னன்னா ஸ்டார்டிங் அதெல்லாம் வந்து நீங்க தவிடும் புண்ணாக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா காலைல வந்து அதான் அந்த ஒரு டேக்கே கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ தவிடுனா அப்புறம் புண்ணாக்கு 1 கிலோனா கண்டினியூஸா இந்த மாதிரி ஒரு 30 நாள் சொன்னாங்க என்கிட்ட. ஓகே, 30 நாள் வந்துச்சுனாலே உங்களுக்கு கையில பிடிக்காத அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வந்துடும். அந்த சைஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ ஒரு 20 நாளா போட்டுருக்கேன். இப்ப இதுல மீன் விட்டு ஒரு 20 நாள் ஆயிருக்கு. அப்படியே கண்டினியூனா நாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 கிலோ தவிடு அப்புறம் புண்ணாக்கு 1 கிலோ போட்டுருக்கோம். இப்போதைக்கு வந்து அதான் கண்ணுக்கு தெரியல, நம்ம அந்த வலை போட்டு புடிச்சாதான் தெரியும். அதனால இன்னொரு 10 நாள் கழிச்சு அதை புடிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும். சரி, இந்த குட்டையோட ஆழம் என்ன பிரதர்? குட்டையோட ஆழம் பாத்தீங்கன்னா வந்து அதான் தண்ணி மட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 4 அடி இருக்கணும். அதே நாங்க என்னன்னா அந்த கரைக்கு மேல தண்ணி ஏத்த மாட்டோம். ஓகேங்களா, அதுக்கு தேவைன்னு பார்த்தோன்னா வந்து 4 அடி தான். ஓகேங்களா, 4 அடி கம்மி போக கூடாது. ஆனா வந்து கரெக்டா 4 அடி இருந்தாலும் அது ஓகே தான். நீங்க அதுக்கு மேல ஒரு 2 அடி ஏத்தனாலும் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு அந்த இப்ப நீங்க தண்ணி விட்டு வேற எங்கன்னா போயிடுவீங்க, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் போயிடும். ஓகே, அதனால நாங்க எங்கன்னா வெளியே போற சான்ஸ் இருந்துச்சுன்னா நாங்க கொஞ்சம் அந்த கரை வரைக்கும் ஏத்துவோம். 6 அடி வரைக்கும் தண்ணி எழுத்துவோம். நாங்க வந்து பாக்கிறதுக்குள்ள அது ஒரு 2 அடி தானே குறைஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கு தேவையான தண்ணி இருக்கணும். நம்மளுக்கு எப்பயுமே குட்டையில பாத்தீங்கன்னா 4 அடி தண்ணி எப்பயுமே குட்டையில இருக்கணும். சரிங்க பிரதர், இப்ப நீங்க வந்து இந்த ட்ரையல் தான் பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் ட்ரையல் பாத்துருக்கேன். ஏன்னா குட்டை எடுத்து இப்பதான் அதான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்பதான் போட்டிருக்கிறோம் நம்ம. ஓகே பிரதர், நம்ம பின்னாடி எவ்வளவு லாபம் வருது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் பிரதர். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குட்டையில பாத்தீங்கன்னா வாழை மரம்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கீங்க. ஆமாண்ணா, அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா இந்த குட்டை வந்து என்னன்னா போட்டிருக்கிறதுக்கு அதான் இந்த போட்டிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பண்ண வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தென்னை மரம் வைப்பாங்க. அது பர்பஸ் என்னன்னா தென்னை பட்டையும் வெட்டி உள்ள போடுவாங்க. அந்த பட்டையை உள்ள வெட்டி போட்டா இந்த சின்ன சின்ன பூச்சிலாம் வந்து அந்த தென்னை மட்டை சுத்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தென்னை பட்டை என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கும். மக்கிறதுக்கு அப்புறம் ஃபுல்லா பூச்சாயிடும். ஓகே, அந்த பூச்சி வந்து என்னன்னா மீன் சாப்பிடுறோம். அதே மாதிரி வந்து அதான் அந்த தென்னை மரம் வைக்கிறது அது ஒரு பர்பஸ் ஆச்சா. இப்ப நம்ம அதுல இருந்து வந்து நம்ம தேங்காவும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அதுக்கு எல்லா பர்பஸும் அது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழைக்கண்ணு வைப்பாங்கண்ணா. சரிங்களா, வாழைக்கண்ணுனா மீனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது அது வந்து அது கடைசி வரைக்குமே அது வந்து ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிடும். இல்லைங்களா, வாழை மரம் சுத்தி வைக்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா அதான் நல்லதுன்னு சொல்லுவேன். தென்னை மரம் வைக்கிறதோட ஓகேங்களா வாழை மரம் வச்சீங்கன்னா டெய்லி ஒரு
கொலையை வெட்டி போட்டாலே போதும் நம்ம ஓகேங்களா மீனுக்கு. இப்ப நான் சுத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை இலை தண்டு நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா. பக்கத்துல நம்ம இப்போது இல்ல, ஆனா தாத்தா நிலத்துல இருக்கு ஓகேங்களா. அதை வெட்டிட்டு வந்து தான் போட்டேன். இது போட்டு ஒரு 2 days கூட இல்ல, பாதி காலி ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஓகேங்களா. பாதி தான் இருக்கு. இப்ப அது சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்ப சுத்தி அப்படியே என்னன்னா பூச்சி மேயும் ஓகேங்களா. இப்ப அந்த பூச்சி தான் அதை எடுத்துக்குது ஓகேங்களா. அதனாலதான் என்னன்னா வாழைப்பட்டையை போடுறதுலாம். சரி பிரதர், இப்ப நம்ம கோழி வளர்த்து வச்சிருக்கோம்ல, ஆமா, அந்த கோழியோட எச்செல்லாம் இப்ப இந்த மீன்களுக்கு போடலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போடலாண்ணா. இப்போ வந்து நினைச்சுக்கோங்களேன், இன்டெகிரேட்டட் ஃபார்ம் சொல்லிட்டு பண்ணுவாங்கண்ணா. அது எப்படின்னா மீன் குட்டிக்கு மேல ஓகேங்களா வாத்து இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து இந்த தலைசேரி ஆடு இருக்கிறது, இல்லைன்னா கொடி ஆடு இருக்குது ஓகேங்களா எக்ஸெட்ரா. அது நம்ம என்ன ஆடு வேணா வச்சுப்பாங்க. ஆனா வந்து மேல ஆடு கீழே வாத்து, அதுக்கப்புறமா வந்து மீன் குட்டை இருக்கணும். அது சாணத்தை எல்லாமே இதை சாப்பிடுவாங்க. அதை நம்ம தீவன செலவே இல்லைன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகும். நீங்க கொஞ்சம் தீவனம் வேற எதனா போட்டீங்கன்னா, அதான் அந்த புரோட்டீன் ஃபீடு கம்பெனி தீவனம்லாம் போட சொல்ல, அந்த தவிடு அப்புறம் இந்த மாதிரி நம்ம வாழையில அந்த மாதிரி எதனா நீங்க போட்டீங்கன்னா ஒரு 3 monthல இருந்து நம்மளுக்கு ஒரு 4 monthல பார்த்தா நம்ம ப்ராஃபிட்டபிளான காசு வந்துடும் ஓகேங்களா. நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே நீங்க தீவனமே எதுவுமே போடல, அந்த அந்த கோழி சாணம் அப்புறம் அந்த மாட்டு சாணத்தை மட்டும் தான் அது சாப்பிட்டு அது இருக்கணும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு 2 month 3 month என்னன்னா பொறுமையா வளரணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 month வந்து 7 month வரைக்கும் ஓகேவா அதோட டியூரேஷன் போகணும். ஆனா என்னன்னா நம்ம இதுக்கு அதிகமாலாம் செலவு பண்ண போறது இல்லை ஓகேங்களா. தவிடு தான், தவிடும் வந்து கம்மி ரேட் இல்லை, கிலோ 10 ரூபாய் தான் தவிடு. அப்ப தவிடு ஒரு 3 கிலோ, நம்ம புண்ணாக்கு 1 கிலோ பாத்தீங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயில இருந்து ஒரு 40 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் தானே. மத்த ப்ரோட்டீன் ஃபீடு போட்டு வளர்க்கறதோட அதே கொஞ்சம் பரவாயில்லண்ணா. பிரதர், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவு மேலாண்மை பார்த்துட்டோம். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தண்ணி மேலாண்மை ரொம்ப முக்கியமே. ஏன்னா ஆமா. வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி வந்து ஒரு தொட்டியில கம்பல்சரி இருக்கணும். ஆமா. நீங்க வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடணும்? ஏன்னா நீங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இப்போ 20 நாட்கள் ஆயிடுச்சு. ஆமா, இதுல இருந்தே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதனால என்னன்னு சொல்லுங்க. ஆனா நம்மளுக்கு தண்ணி தான் வந்து என்னன்னா இதுக்கு மெயின் பர்பஸே தண்ணி இருக்குண்ணா ஓகேவா. ஆனா என்னன்னா இந்த இந்த குட்டையெல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு கிணறு வசதி இருக்காது. அதே அந்த அந்த கிணறு வசதி இருந்தாலும் இப்ப இந்த மழை பெய்யுற சீசன் மட்டும் தான் தண்ணி இருக்கும் ஓகேங்களா. வெயில் டைம்ல தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மீன் கூட்டை எடுத்துட்டு நான் சும்மா 10 நிமிஷம் விட்டா போதும், 1/4 மணி நேரம் விட்டா போதும் சொல்றேன்னா போர் போட்டு தண்ணி விடுவாங்க. அதெல்லாம் இதுக்கு வந்து கொசு மாதிரி ஓகேங்களா. பத்தாது. அதெல்லாம் நம்மளை பாத்தீங்கன்னா காலைல வந்து ஒரு 3/4 மணி நேரம் தண்ணி விட்டுருவோம்னா, காலைல 3/4 மணி நேரம் விட்டீங்கன்னா அது ஒரு 1/4 இன்ச்ல இருந்து ஓகேங்களா 1/2 inch வரைக்கும் தண்ணி ஏறிடும் சரிங்களா. 4 அடி நம்ம எப்பயுமே மெயின்டைன் பண்றோம்னா அதுக்கு மேல ஒரு 1/4 inchல இருந்து நம்மளுக்கு ஒரு தேவையான அடி தண்ணி ஏறிடும். அது காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் கம்மியாயிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராத்திரி தண்ணி விடுவோம் ஓகேங்களா. ராத்திரி தண்ணி விடுறதா என்னன்னா மீனுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஏன்னா என்னன்னா நைட்ல தான் என்னன்னா அதுக்கு தேவையான அந்த நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் ஓகேங்களா. அப்பதான் என்ன பண்ணா மீன் எல்லாமே அப்படியே என்னன்னா மேல மேல வரும் ஓகேங்களா. அப்போ தண்ணி விட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், சீக்கிரமா வளர்ந்து வரும் ஓகேங்களா. அதனால காலைல தண்ணி விடுறத விட நைட்ல தண்ணி விடுறது வந்து ரொம்ப பெஸ்ட். அதனால காலைல ஒரு 3/4 மணி நேரம் விடுவோம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் கூட தண்ணி விடுவோம். ஏன்னா நம்ம கிணறு பிரச்சனை இல்லை ஓகேங்களா. 2 மணி நேரம் கூட தண்ணி விடுவோம். அதனால அது பாண்டு கிடக்கணும். பிரதர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்களுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அதுக்கு வந்து நீங்க எப்படி இது பண்றீங்க? ஆனா இப்ப இது காமனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசீஸே இதுக்கெல்லாம் அவ்வளவா எதுவும் கிடையாதுண்ணா ஓகேவா. மத்த கால்நடையை கம்பேர் பண்றப்ப ஓகேவா, அதான் மத்த ஃபார்மிங் பிசினஸ் கம்பேர் பண்றப்ப நம்மளுக்கு என்னன்னா நோயே அவ்வளவா வந்து நம்மளுக்கு இதுல எதுவுமே வந்து தாக்காது. அப்படியே தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு நோய் தான் வரும் ஓகேங்களா. அந்த மீனை பிடிச்சி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இந்த சம்மர் டைம்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்க்குரு மாதிரி வரும்ண்ணா ஓகேங்களா. சேம் டைம் அதுவும் என்னாச்சுன்னா தண்ணி வந்து சூடாகும்னா அதே மாதிரி என்னன்னா மீனுக்கும் வந்துடும்ண்ணா, வேர்க்குரு மாதிரி வந்துடும். அதுக்கு நீங்க ஜஸ்ட் அந்த ஒரு லிக்விட் இருக்கு ஓகேங்களா, லிக்விடை வாங்கி நீங்க தண்ணியில கலந்துட்டாலே தானாவே சரியாயிடும். இதுக்கு பாத்தீங்கன்னா அதான் அந்த டிசீஸும் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அவ்வளவாலாம் சான்ஸே இல்லை, அட்டாக்கே ஆகாது ஓகேங்களா. மீனும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிசீஸே அதுக்கெல்லாம் கிடையாது. பிரதர், இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு நிறைய வேலைக்கு போயிருக்காங்க. ஆனா நீங்க வந்து கல்லூரி தான் படிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க என்ன விதமான கோர்ஸ் படிக்கிறீங்க, எதுக்காக இந்த ஃபீல்டுல வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆனா நம்ம இந்த ஃபீல்டு உள்ள அதான் நம்ம படிக்கிறதுக்கும் இந்த ஃபீல்டுக்கு வந்து சுத்தமா சம்மந்தம் கிடையாது. நான் படிக்கிறது அதான் நான் காலேஜ் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு உள்ள இருந்தேன் ஓகேங்களா. நான் வந்து 12th அதான் அந்த கொரோனா டைம்ல எல்லாம் வந்து நான் ஃபார்மிங் பிசினஸ் சரி சும்மா இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணதான். தாத்தா கூட போயிட்டு அப்படியே ஒரு கரவல் மாடை பிடிச்சிட்டு வர்றது, அப்படியே ஒரு கிடவை பிடிச்சிட்டு வருது அப்படின்னு ஆரம்பிச்சது தானே. நான் அந்த கொரோனா லீவ்ல ஆரம்பிச்சது. இப்ப அப்படியே சரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ஃபார்மிங்னால கொஞ்சம் சரி இது பண்ணலாமா அது பண்ணலாமா சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்னன்னா மற்ற பிசினஸ் கம்பேர் பண்றப்போ இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் தான் ஓகேங்களா. நம்ம அதான் அந்த சொந்த பிளேஸை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வச்சுக்கோங்களா, யாருக்கிட்டையும் நம்ம பதில் சொல்லலாம் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அதே நீங்க ஒரு கம்பெனி டிபார்ட்மெண்ட் நீங்க வச்சுக்கோங்களா, நீ வந்து என்னன்னா ஒருத்த முன்னாடி கை கட்டு நின்றுட்டு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு
சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு பிடிக்காது ஓகேங்களா. அதனால நான் ஃபார்மிங் பிசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த கொரோனா டைம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுண்ணா. நான் படிக்கிறது பாத்தீங்கன்னா பிஃபார்ம்ண்ணா, தேர்ட் இயர்னா. 10 மந்த் இருக்கு, நம்ம காலேஜ் முடி 10 மந்த் இருக்கு. அப்படியே 10 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஜாப் போறதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நம்ம இந்த ஃபார்மிங்கே வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம பண்ணலாம் சொல்லிட்டுதானா. இது நம்ம தாத்தாவோ இல்ல நம்ம அப்பாவோ இந்த பிசினஸ் உள்ள இருந்து நம்ம வரல. என்னோட ஐடியா வச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வச்சு நான் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்குது? இன்கம்னு நம்மளுக்கு தனித்தனியா இன்கம்லாம் கிடையாதுண்ணா. இப்போ என்னன்னா இதை நான் இன்கம் பேஸ் பண்ணி நான் பண்ணல ஓகேங்களா. நான் இது இன்கம் அதான் இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு காசு வருதுன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் அது பண்ணல ஓகேங்களா. நான் இப்போதைக்கு என்னன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம செட் ஆகுறது என்ன, அதை வச்சு எப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் அதான் என்ன சொல்றது, டெஸ்டிங்ல தான் நான் ஒன்றும் இருக்கேன், கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால கத்துக்கிட்டதுக்கு வந்து யாரும் சேலரி கொடுக்க மாட்டாங்க. அதனால கத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு மினிமமான எப்படின்னா நான் போடுற எஃபர்ட்டுக்கு அது மாதிரி நான் அதுக்கு காசு போடுற இதுக்கு எனக்கு கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் இன்கம் வருதுண்ணா. அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட எனக்கு மந்த்லி ஒரு 30K இருந்து 40K வரும். மொத்தமா சேர்த்து சொல்றேன் இல்ல, 30K இருந்து 40K வரும். நான் என்னோட காலேஜ் ஃபீஸும் சரி, நான் பண்ற அந்த செலவுலையும் சரி, அப்புறம் என் ஃபேமிலிலையும் சரி, நான் வந்து அதான் இதுல எல்லாமே பண்றது நான் இந்த இதுல வச்சுதானே பண்றேன். அதே மாதிரி நான் இதை இன்க்ரீஸ் பண்றது நான் இதுல வச்சுதான் பண்றேன்.